இந்த இரத்த சகோதர உறவுகளின் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒற்றுமை நிலைக்கணும். இந்த இரத்த உறவை நீங்க வளர்த்து எடுக்கணும்னா, இப்ப இரத்த சகோதரர்களை சகோதரிக்கிறாங்க, இவங்களுக்கு பிள்ளைகள் உருவாகும். ஒருத்தருக்கு 2 பேர் வச்சா 10 பேருன்னா ஒரு 20 பேர் ஆயிரும், அல்லது பேரை பத்தி இப்படி வந்துரு. இவங்களுக்கு இடையில ஒற்றுமை எப்படி நிர்வகிக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 90% சண்டை மூட்டி விடுறது. சரியா, கட்டாய சந்திப்பெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறது. அம்மா எனக்கு இவன் இப்படி செஞ்சான், அவன் அப்படியா, அம்மா அவதே அப்படித்தான், இதுக்கு தான் நான் போறது இல்லைன்னு வைஃப் அங்கே கத்துறது, அல்லது ஹஸ்பண்ட் அப்படிங்கிற. சரி ரைட்டு செட்டார். அடுத்த வீக்ல சந்திக்கு நிர்பந்தமா எழுதிப்பாங்க. வரலையாண்டு இல்ல, அவருக்கு கொஞ்சம் வேலை ஆகிக்கிறார் அதான் வரல அப்படின்றது, எனக்கு கெஸ்டிக் ஆகிக்கின்றது. சரியா, அல்லது அவனுக்கு வயிற்று வலி ஆகிக்கின்றது, எதையாவது ஒரு நோயை சொல்லி அந்த இதை கட் பண்ணிடுறது. என்னத்துக்கு உண்மையாக கெஸ்டிக்ல கட் பண்றதுல இதுல வரல. சரியா, நான் இது ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லிட்டு போறேன். உண்மையான ரீசனை விட்டுட்டு என்னடா நம்மளே சொல்லிட்டான்னு நினைச்சிடப்பட, எதையாவது ஒரு ரீசனை சொல்லி வராமிக்கிறேன். பார்த்தா புள்ள சண்டே ஆയിരിக்கும், ஏதாவது சண்டே ஒன்று அங்க இருந்திருக்கும். நேரடியா சந்திப்புல ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, என்ன கடனுக்கு மேல கடன் இருந்தாலும் உடுப்பு வாங்கி போடுறீங்களேன்னு ஒரு சகோதரி கேட்டுருவா. அதோட அந்த மைண்ட் என்ன செஞ்சிருவா, இவளுக்கு எப்பயும் நம்மளோட ட்ரெஸ்ல தான் கண்ணாய்க்கு அது முடிச்சு. இப்படி சின்ன இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை குறிப்பா பிள்ளைகளுக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் சிறிய அன்பளிப்புகளை தொடர்ந்து செய்யுங்க சின்ன பிள்ளைகளுக்கு. சரியா, அந்த போன் அந்த அவங்களோட இணையிற மாதிரி வேற யாரும் நினைக்க மாட்டாங்க. சின்ன சாக்லேட், ஸ்வீட்ஸ், டொஃபி உண்ட கையில என்ன இருக்குதோ அதை அந்த பிள்ளைகளுக்கு இந்த டைம்ல ஒண்ணு வச்சு அப்படியே பகிர்ந்து அளிச்சிரு. நாளைக்கு அது பகிர்ந்தளிக்கிற பேர்ல வேணும், சும்மா பகிர்ந்தளிக்க கூடாது. ரசூலோட வரலாறு கேட்போம் உட்கார வச்சு, தந்தையின் பேர் என்ன, அதுல ஒரு புள்ள பதிச்சோடு இன்னொரு புள்ள படிக்கிற லெவலுக்கு வா, இன்னும் இது அடுத்த முறை சாக்லேட் இல்லைன்றது, இது பகமை விளையிட்டா, இது பகமை உண்டாக்குற வேலை. சேர்ந்து நடங்க, அன்பளிப்பு நடங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க அன்பளிப்பு கொடுக்க போறீங்க, உனக்கு பெரிய கிஃப்ட் வச்சுக்கிறேன், ரசூலோட பரம்பரை சொல்லு அப்படின்னு சொல்றோம் என்றைக்காவது. சரியா, அதுக்கப்புறம் அவன் சொல்ற கிஃப்ட் நீ வச்சுக்க, நான் போயிட்டு வரேன், அவன் பேத்துருவான். நடக்கக்கூடிய ஒரு காரியம் இடத்தை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அன்பளிப்பு புள்ளலுக்கு கொடுக்க போனே பாடமும் பயிற்சியும் கொடுக்கறது. அன்பளிப்பு கூட சந்தோஷமா கொடுங்க, சந்தோஷமா செய்ய. போட்டி வைக்கிற பேர்ல பிரிக்காதீங்க. அந்த புள்ள படிச்சவன் இந்த புள்ள படிக்காத வேண்டிய லிஸ்ட்டை காட்டாதீங்க. அதெல்லாம் செலவு திடீர்னு கூப்பிட்டு குர்ஆன் ஓதுன்றது. அவன் பின்ன ஆஸ்குரம் நீ பண்ணணும், அதே அவன மாதிரி ஹிஃபுல் பண்ணணும். மட்டம் தட்டிதாச்சு, முன்னேத்தல மட்டம் தட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, என்ன பாடமில்லைன்னு, அதோட அந்த பிள்ளைகளுக்கு இடையில என்னது தரம் தாழ்த்துற ஒரு சப்ஜெக்ட் வரும். இதெல்லாம் முன்னேற்றம் இல்ல பின்னேற்றம். அதுக்கான ஏற்பாடு. சிறிய அன்பளிப்புகளை கொடுக்கறதுக்கு பின்னால எதுவும் இருக்கப்படாது. ரத்த உறவுகளை சேர்ற தவிர, ரத்த உறவுகளை ஏன் சேரன் பண்ணதில்ல, சேர்றதே நன்மை தான். ஏன் சேரன் பண்ணல, சேர்றது நன்மை. அப்படி அடிப்பட்டு சின்ன சின்ன அன்பளிப்புகளை கொடுங்க. சிறிய சண்டைகளை துருவி விசாரிக்காமல் சமாதானம் செய்து சேர்ந்து வாழ பழக்குங்க. மண்டே புலகால சண்டை நடந்தீங்கன்னா விசாரிக்க, அவன் பிச்சான், இவன் கீறினா, அவன் தள்ளினான்னு இங்க வா அப்படின்றது, நீங்க வா ஃபர்ஸ்ட்டுக்கு யார் அடிச்சது அப்படின்றது, இதை செய்யாதீங்க. சரியா, இந்த வேலை செய்யாதீங்க. அது பகமை கூப்பிட்டு, நீ நானா நீ தம்பி, சண்டை நடக்கத்தான் செய்யும், சலாம் சொல்லு. விசாரிக்காதீங்க, அந்த சண்டே விசாரிக்காதீங்க. சண்டை விசாரிக்கிறேன்னா அவனுக்கு பெரும் பாதிப்பு நடந்தீங்கன்னா விசாரிங்க. அதை என்னன்னு கேளுங்க. சின்ன சண்டைன்னு வேலை, சின்ன சண்டை நிறைய நான் தள்ளி விட்டான் அப்படின்ட்டு யார் ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டேன்னு கேட்கிறவர், யார் நீ தான் ஃபர்ஸ்ட் தள்ளி விட போற. இப்ப குடும்பத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு தள்ளி விட்டது அதாவது அவன் 2 பேரும் சண்டை பிடிச்சி கொஞ்சம் விட்டுருந்தி அவன் சேர்ந்து விளையாடிப்பான். இவன் இந்த நீதிபதி என்டர் ஆகாம இருந்திருந்தா அழகா அந்த பிரச்சனை முடிஞ்சு அவன் அடுத்த சுத்துல விளையாடிக்கிட்டு இருப்பான். சில பெற்றோர்கள் வேட்டை பள்ளீரன்னு என்னடா சண்டை பிடிச்ச அவன் அந்த முறையிட்டு கத்தினவனே அவன் அழுக நின்று, இவனுக்கு அடி ஒழிச்சு அவன் அழுது நின்று, என்னது அப்படி பெரிய ஒண்ணு நடக்கல இங்க, இவைய டென்ஷன் ஆயினாண்ட மாதிரி அவன் பார்த்துட்டு. சரியா, இவன் டென்ஷனுக்கு பிள்ளைக்கு அரைஞ்சிருது. அந்த 2 பிள்ளைக்கு இடையிலே பகமை உண்டாது. விசாரிக்க வேணும். சண்டைகள் எது நடந்தாலும் 2 பேரை கூப்பிட்டு சலா அழுவா, அந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து அழும். வணங்கிட்டா சலாத்தை கொடுத்து அணைச்சி மோனக்கப்புறம் நீ நானா நீ தம்பி, நீங்க 2 நீ தங்கச்சி நீ அண்ணன், ஒற்றுமை ஆயிக்கணும். அதாவது சகோதர சகோதர பிள்ளைகளை சேர்த்து சொல்றேன், ஒற்றுமையா இருக்கணும். சண்டை வரும், வராமல் நினைக்காது. சண்டை வந்தா நீ விட்டு கொடுக்கணும். சரி ஃபர்ஸ்ட் அவன் கோப்பட்டா எங்க கோப்பட்டா, இதை பழகுங்க விசாரிக்காம. 3வது, குடும்பத்தின் வரலாற்றை கடந்த கால செய்திகளை அவ்வப்போது சொல்லிக் கொடுங்க. நாட்டு ஜனாதிபதி வரலாறு தெரியும். சரியா, ஐரோப்பா எப்படி ஆண்டு தெரியும், இஸ்லாமிய கிலாபத் தெரியும், அப்பட ஊரதுன்னு தெரியாது, வாப்பட வரலாறு தெரியாது, இந்த ஆள் எங்கிருந்து வந்தான்னு தெரியாது, எப்படி சம்பாதிச்சான்னு தெரியாது. பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியா, அவன் வானத்துக்கு ஒன்று மாதிரி வளர்ந்துட்டீங்கிறான். ஊரை சொல்லிக் கொடுங்க, குடும்பத்தை சொல்லிக் கொடுங்க, நல்லதுகளை ரத்த உறவுகளை சொல்லிக் கொடுங்க. அதை அவன் தெரிஞ்சு வளரணும். அவங்க தெரிஞ்சு வளர்ந்தா தான் அவன் நண்பர்கள் யாரு, உறவுகள் யாரு, சொந்தங்கள் யாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அது அப்பப்ப இதெல்லாம் டைம் டேபிள் ஒதுக்கி செய்யறதில்லை. இப்ப 8 மணி குடும்ப வரலாறு சொல்ற டைம் வாங்கன்னு சொல்றேன் விளக்கிட்டா, அப்பப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் வச்சு உட்கார்ந்து, ஏன்னா எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்ல வேண்டிய
அது இல்லாட்டி இதை ஃபிட் பண்ணி வேற எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம அப்போ அப்படி உட்கார்றோமா, குடும்ப வரலாறு இது, வாப்பட வரலாறு இது, நிறைய பேர் அதை சொல்லியே கொடுக்கறது இல்லை. அந்த வரலாறுகள் சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகள் வந்து அந்த குடும்பத்துடைய இணைப்புகளை தெரிஞ்சு வாப்பா இவர் தான் என்னமா. சிலர் சின்ன மூத்தவரிக்கார் தானே, மூத்தவர் வந்து குடும்பத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பார். அவர் அந்த மூத்தவருடைய 2வது அண்ணன் 3வது அண்ணனுடைய பிள்ளைகள்லாம் அவரோட கஷ்டத்தை வாழ்க்கையில கண்டிருக்கும். 4வது 5வது பிள்ளைகள் அப்ப குழந்தைகளா இருந்திருக்கும். இவர் செலவழிச்சிட்டு ஓய்வு பெற 60 வயசுலதான் அந்த குழந்தைக்கு ஒரு 10-15 வயசு வரும். அப்ப அவர் வாங்கி தின்றவராய்ப்பாரு. யார்கிட்டயே வாங்கி தின்றவர். அவன் என்ன நினைச்சு வளருவான், வாங்கி தின்றவர் நினைச்சுதான். இவர் எடுக்கிறவர் மட்டும் தான் வளருவான். அவர் தான் அந்த குடும்பத்துல அத்திவாரம்னு அவனுக்கு தெரியாம வைக்கும். சொல்லிக் கொடுங்க. இன்னால கவனிச்சாரு, இன்னால கழிச்சு சொல்ல தேவையில்லை இல்லை. ஆனால் இப்படி வளர்த்தாரு, இப்படி வாழ்ந்தாரு, இந்த மாதிரி வாழ்ந்து இப்ப அவருக்கு இயலாது என்று சொல்லி கொடுத்தாத்தான் அவன் அந்த மரியாதை என்ன செய்வான், கொடுப்பான். அவன் பாக்குறது இப்ப உள்ளவனை, ஏட வாப்பதான் இப்ப செலவழிச்சிட்டு இருக்கிறாரு, அவன் தான் குடும்பத்தை உருவாக்கின மாதிரி அவன் நினைப்பான். எப்பயுமே பிரச்சனை என்னன்னா, மூத்த அண்ணனுடைய அண்ணன் செலவழிக்கிற டைம்ல அல்லது அவன் குடும்பத்தை பாக்குற டைம்ல அந்த 2வது 3வது உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது, அந்த இணைப்பு இருக்காது, அவங்களுக்கு வரலாறு தெரியாது. வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. குடும்பத்துல டோட்டல் நல்ல வரலாறுகளையும் சொல்லிக் கொடுங்க. ஆனா நசிச்சுட்டு போவானா, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு. அப்ப அந்த அளவுல கவனிச்சுட்டு இருந்தாரு. ஆனா அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது உனக்கு தேவையில்லாது, அது கிடைச்சு உனக்கு கெட்டு, உனக்கு மனசு கெட்டு போயிட்டு போட்டு போயிடுறது. அவன் புத்திசாலியா இருந்தா சம்திங் ரோங், என்னமோ ஒரு சப்ஜெக்ட் இதுல என்னது லிங்க் ஒன்று மிஸ் ஆகுது, வாப்பா அதை மறைச்சிட்டாரு அப்படின்றது. ஏன்னா தண்டை பெருமையோட சம்பந்தப்பட்டதா இருக்கும். அப்படி காட்டாதீங்க. அடுத்தது, அனைத்து பிள்ளைகளையும் சுகம் விசாரிக்க, தேட, சந்திக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்துங்க. இந்த பிள்ளைகள் வந்தா சந்திக்கிறேன் இல்ல, பேசினியா, அவரோட பேசினியா, அங்க போனியா, இங்க போனியான்னு இந்த பிள்ளைகளுக்கு இடையில அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துங்க. உதாரணமா நீங்க கொண்டு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று குடிக்கும், கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கொஞ்சம் கொடுக்குறீங்க, கொடுத்தியா அவனுக்கு அப்படின்னு கேட்க, 2 குள்ள நான் கொடுத்துரு 2 கொண்டு கொடுத்துரு அப்படின்னு அதை என்ன செய்யுங்க, அதை பழக்குங்க. அதே போல மூத்தவர்களை மனம் விட்டு பேச பழக்குங்க குழந்தைகளை. சாத்தியமா மூத்தவர்கள்ட்ட அந்த புள்ளைய பேச விடுறதே இல்லை. பாப்பா அண்ணனே அப்படியே தள்ளி விடுறாங்க, பேசிட்டு விளங்குது இல்லைன்றது. சரியா, அவன் வாயை மூடி ஒரே தள்ளு.